வணக்கம், வாழ்க வளமுடன். அதாவது அடுத்த பிறவி இல்லாத யோகம் யாருக்கு அப்படின்னா, இந்த கேது 12 இருந்தால் அடுத்த பிறவி இல்லை, குரு 12 இருந்தால் அடுத்த பிறவி இல்லை. அதே போல கர்மகாரகனான சனி பகவான் 12 இருந்தாலும் அடுத்த பிறவிக்கு வழிமுறை குறைவு அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேது 12 இருந்து கேது நின்ற அதிபதி 8 இருக்க வேண்டும், மறைந்து போக வேண்டும். அதே போல சனி பகவான் 12 இருந்து அந்த சனி பகவான் நின்ற அதிபதி 6 மறைந்து போக வேண்டும். அதே போல குரு பகவான் 12 இருந்து குரு பகவான் நின்ற அதிபதி 12 மறைந்து போக வேண்டும். அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த பிறவி இல்லை. வணக்கம், வாழ்க வளமுடன்.